தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அண்மையில் மதுரையில் நடத்திய மாநாட்டில் எடுத்துக்கொண்ட செல்ஃபி காணொலி ஒன்றை பகிர்ந்திருந்தார். இந்த காணொலி 1 கோடிக்கும் அதிகமான லைக்ஸ்களை பெற்றிருந்ததற்காக பரப்பப்பட்ட செய்தி போலியானது என்று தமிழகத்தின் பிரபல யூடியூபர் சொல்லியிருக்கிறார். நடிகர் விஜய் மக்களை ஏமாற்றும் பல உத்திகளை கடைபிடித்து வருவதாக கூறியுள்ளார் அந்த யூடியூபர். அப்பட்டமாக மக்களை ஏமாற்றும் விஜய் பணியில் விஜய் இறங்கியுள்ளதாக கூறியுள்ளார். குறித்த காணொலி பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஆகியோர் பகிரும் இன்ஸ்டாகிராம் காணொலிக்கு நிகராக மக்களை சென்றடைந்துள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் மத்தியில் போலி செய்திகளை பகிர்ந்துள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த காணொலி இன்ஸ்டாகிராமில் 1 கோடி பேர் வரை லைக் செய்துள்ளனர். ஆனால் அவர்களில் 1% மாத்திரமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் ஏனையவர்கள் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்று புலனாய்வு சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் யாரென தெரியாதவர்கள் எவ்வாறு அவரது காணொலிக்கு லைக் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் தமிழகத்திலா வட மாநிலங்களா கட்சி நடத்துகிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். லைக்குகளை பெற்றுக் கொடுக்கும் இணைய நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து இவ்வாறு லைக்குகளை நடிகர் விஜய் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது முற்றிலும் தமிழக மக்களை ஏமாற்றும் செயல்பாடு என்றும் கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.